வணக்கம். இந்த செஷன்ல நம்ம பிஜிபி பத்தி பிராக்டிகலா டிஸ்கஸ் பண்ண போறோம். பிஜிபி பார்டர் கேட்வே புரோட்டோகால். பிஜிபி பத்தின நம்மளோட இது 3வது வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் 2 வீடியோல ஆல்ரெடி தியரிட்டிக்கலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிஜிபியோட அட்வான்டேஜஸ் என்ன, ஃபியூச்சர்ஸ் என்ன, எதுக்காக யூஸ் பண்றோன்றத பத்தி டீடைல்டா தியரியா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதோட மெசேஜ் டைப்ஸ் என்னென்ன, ஸ்டேட்ஸ் என்னென்னன்றது இது மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம 2வது வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிஜிபியோட ஆட்ரிபியூட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளோட 3வது வீடியோ. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிராக்டிக்கலா ஒரு லேப் செஷன் எப்படி வந்து பிஜிபி வந்து ஒரு நெய்பர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பிராக்டிக்கலா வந்து இப்போ பார்க்க போறோம். இது வந்து நம்மளோட ஒரு சாம்பிள் செட்டப். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பிஜிபின்றது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் கேட்வே புரோட்டோகால். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுட் இன்ஃபர்மேஷனை ஒரு அட்டானமஸ் சிஸ்டத்துல இருந்து இன்னொரு அட்டானமஸ் சிஸ்டத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ரவுட்டிங் புரோட்டோகால். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட செட்டப்ல நான் 2 டிஃபரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம்ஸ் வச்சிருக்கேன். ஒன்னு வந்து அட்டானமஸ் சிஸ்டம் 100, இது வந்து டிஃபரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம். இது வந்து அட்டானமஸ் சிஸ்டம் 2000. சாரி, திஸ் இஸ் 1000, இது வந்து 2000ன்ற மாதிரி 2 டிஃபரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம் வச்சிருக்கேன். ஸோ நான் டைம் கொஞ்சம் மிச்சப்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அந்த செட்டப்க்கு வந்து ஆல்ரெடி நான் ஐபிலாம் அசைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 ரவுட்டருக்கான அந்த வேன் கனெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10.10.10/0/30. அதாவது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் எத்தர்நெட் 0/0க்கு 10.10.10.1 இங்கிட்டு வந்து .2 அசைன் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பிசிக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இதோட லேண்ட் செக்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே 172.16.10.0/24ன்றது கொடுத்துருக்கேன். இந்த பிசிக்கு 172.16.10.1 இங்க 10.2. அதே மாதிரி இதோட லேண்ட் செக்மெண்ட்டுக்கு 192.168.10.0/24 இதுக்கு வந்து 10.1 10.2 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த லேண்ட் செக்மெண்டோட கேட்வே வந்து இந்த இன்டர்ஃபேஸ் இதுக்கு வந்து .10.100ன்றதையும் இதே இந்த நெட்வொர்க்ல .100ன்றதையும் இங்க கேட்வேவா கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட செட்டப். வேற எந்த கான்ஃபிகரேஷன்ஸும் பண்ணல. நம்ம நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வெறும் ஐபி மட்டும் அசைன் பண்ணியிருக்கிறோம். 0/0க்கு வந்து வேன் ஐபி, 0/1க்கு வந்து நம்ம லேண்ட் செக்மெண்டோட ஐபி வந்து அசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து ஷோ ஐபி ரூட் கொடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. நம்ம வந்து இன்னும் வந்து எதுவும் வந்து கன்ஃபிகர் பண்ணல. டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் மட்டும் தான் லேர்ன் பண்ணிருக்கு. இப்போ இந்த ரவுட்டர்ல பாக்குறோம், டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் மட்டும் தான் லேர்ன் பண்ணிருக்கு. அதாவது இந்த 172 நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா, இந்த 172 நெட்வொர்க்கையும் இந்த 10 டாட் நெட்வொர்க்கையும் தான் லேர்ன் பண்ணிருக்கு. ஐம் சாரி, இங்க வந்து 168ன்னு போட்டிருக்கேன். திஸ் இஸ் 16 தான். ஓகேங்களா, மிஸ்டேக் வந்து அங்க டைப் ஆயிருக்கு. பட் ஆனா ஐபி அசைன் பண்ணது வந்து 172.16.10.100 தான் அசைன் பண்ணிருப்பேன். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த /24 வந்து இங்க டைரக்ட்லி கனெக்டட் ஃபுல்லாமே லேர்ன் ஆயிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஜிபி வந்து கன்ஃபிகர் பண்ண போறோம். இந்த 2 ரவுட்டர்லயும் பிஜிபி கன்ஃபிகர் பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பிஜிபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா நெய்பர்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஃபார்ம் ஆகாது. நம்ம தான் மேனுவலா வந்து நெய்பர் வந்து யாருன்றது ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நான் கான்ஃபிகர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்றேன், நான் வந்து இப்போ அதோட ஒரு பேசிக் சின்டெக்ஸ் நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து ஒரு பேசிக் சின்டெக்ஸ். ஒரு பிஜிபி வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா இதுதான் வந்து ஒரு பேசிக் சின்டெக்ஸ். இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிஜிபி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரவுட்டருக்கு வந்து சொல்லுவோம் பிஜிபி ரவுட்டிங் ப்ரோட்டோகாலை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்ப அது வந்து அலாங் வித் தட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா இந்த ரவுட்டரோட அட்டானமஸ் சிஸ்டம் என்ன, அந்த நம்பர் என்னன்றதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அடுத்து மேனுவலா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேனுவலா தான் நம்ம வந்து நெய்பர் யாருன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். சாரி, அன்லஸ் நம்ம அதர் ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி நம்ம EAGRP OSPF மாதிரியோ நெய்பர்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்கா எஸ்டாப்ளிஷ் ஆகாது. இவரோட நெய்பர் யாருன்றத நம்ம மேனுவலா தான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த நெய்பரோட ஐபி என்ன, அவர் எந்த அட்டானமஸ் சிஸ்டத்தை சேர்ந்தவர்ன்றதையும் நம்ம மேனுவலா அசைன் பண்ணணும். இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான். நெட்வொர்க் வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்றது, என்னென்ன நெட்வொர்க்லாம் வந்து இதுக்கு கீழே இருக்கோ இது எல்லாத்தையும் நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் சின்டெக்ஸ் பிஜிபி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு. இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பிஜிபி வந்து நம்ம ரன் பண்றதுன்ற பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து ரவுட்டர் 0ல பிஜிபி கான்ஃபிகர் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ண போறேன் ரவுட்டர் பிஜிபி. ஸோ இப்போ இந்த ரவுட்டருக்கு வந்து நான் பிஜிபி எனேபிள் பண்ண போறேன். எனேபிள் பண்றப்ப நான் என்ன சொல்லணும், இந்த ரவுட்டர் வந்து முதல்ல எந்த அட்டானமஸ் சிஸ்டத்தை சேர்ந்ததுன்றது ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா. இந்த ரவுட்டர் 0 வந்து எந்த அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர், இது வந்து 1000 அட்டானமஸ் சிஸ்டத்தை சேர்ந்தது. ஸோ ஐ எம் கிவிங் 1000. ஓகேங்களா,
ஸோ அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரவுட்டர்கிட்ட சொல்லிட்டோம் பிஜிபி ரன் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பிஜிபி ரன் ஆக ஆரம்பிக்கும். தென் வந்து நம்ம நெய்பர் வந்து யாருன்றதை நம்ம மேனுவலாக தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். அதனால நெய்பர்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி இவரோட நெய்பர் யாரு அப்படின்னாக்கா இவர் தான் இவரோட நெய்பர் இல்லையா. ஸோ 10.10.10.2 அப்படின்றத கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வெறும் நெய்பர் மட்டும் கொடுக்கல, அவரோட அட்டானமஸ் சிஸ்டம் என்னன்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிமோட் டாட் ஏஎஸ். ஓகேங்களா. இவரோட இந்த நெய்பர் இருக்க அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் என்ன, இது வந்து 2000. ஸோ 2000 அவ்வளோதான். இப்போ நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ த மீன் டைம் நான் வந்து இந்த நெட்ஒர்க்கு எல்லாமே இந்த ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்க நெட்ஒர்க்ஸ் நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன். நெட்வொர்க். ஸோ இதோட லேண்ட் செக்மெண்ட் என்ன 172.16.10.0 172.16.10.0/24 இல்லையா. இதுக்கு வந்து சப்நெட் மாஸ்க் தான் 255.255.255.0 அவ்வளவுதாங்க. ஸோ நம்ம இந்த பக்கம் வந்து சக்சஸ்ஃபுல்லா பிஜிபி கன்ஃபிகர் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க ரவுட்டர்லையும் நம்ம கன்ஃபிகர் பண்ணணும். ஓகே. ஸோ கன்ஃபிகர் மோட்க்கு போறேன். இந்த ரவுட்டருக்கு சொல்றேன் பிஜிபி ரன் பண்ண சொல்லி. ஸோ ரவுட்டர் பிஜிபி, இதோட அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் என்ன 2000. ஸோ இதோட அட்டானமஸ் சிஸ்டம் 2000 சொல்றேன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவருக்கு நம்ம சொல்லணும் இவரோட நெய்பர் யாரு, இவர் இல்லையா. இதை நம்ம மேனுவலா ஸ்பெசிஃபை பண்ணணும். நெய்பர் கமாண்ட் யூஸ் பண்ணி இவரோட நெய்பரோட ஐபி அட்ரஸ் 10.10.10.1. திஸ் இஸ் நதிங் பட் இந்த ஐபி அட்ரஸ், இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நான் கான்ஃபிகர் பண்ணிருக்க ஐபி அட்ரஸ். ஓகே. ஸோ இவர் வந்து எந்த அட்டானமஸ் சிஸ்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றத சொல்லணும். ஸோ அந்த நெய்பர் வந்து ஹி பிலாங்ஸ் டு த அட்டானமஸ் சிஸ்டம் 1000 இல்லைங்களா. ஸோ 1000ன்றத மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போட்ட உடனே பார்த்தீங்கன்னா நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற நெட்வொர்க்கு நம்ம அட்வர்டைஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நமக்கு லேண்ட் செக்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஐபி அட்ரஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 192.168.10.0/24. இதை வந்து நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன். 192.168.10.0 சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.0 அவ்வளோதான். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பிஜிபி வந்து கன்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பிஜிபி கன்ஃபிகர் பண்ணிட்டோம். நமக்கு தெரியணும் இல்லையா, இப்போ பிஜிபி வந்து நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா, இவங்க இந்த 2 பேருக்குள்ள பிஜிபியோட பேர் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா, நெய்பர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சான்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. இந்த கமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா பிஜிபியோட நெய்பர்ஷிப் பத்தின சம்மரி கொடுக்கும், பிஜிபியோட சம்மரி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரவுட்டரில் இருக்கேன். இந்த ரவுட்டரில் வந்து நான் பிஜிபியோட சம்மரிக்கு நான் கேட்குறப்போ இது என்ன சொல்லுது, இதோட நெய்பர் வந்து 10.10.10.1, அதாவது இவர் வந்து இவர் நெய்பர்னு சொல்லுது. ஹி பிலாங்ஸ் டு அட்டானமஸ் சிஸ்டம் 1000. ஸோ இந்த அட்டானமஸ் சிஸ்டம் 1000 சொல்லுது. ஸோ வி வந்து என்னன்னா என்ன வெர்ஷன் ஆஃப் பிஜிபி யூஸ் பண்றோன்றத மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு நேரமா இந்த பிஜிபி அப்ல இருக்கு அப்படின்றத காமிக்குது. ஸோ 51 செகண்ட்ஸ் வந்து இப்ப அப்ல இருக்கு, அதுதான் இங்க காமிக்குது. ஸோ இது வந்து ஒரு சம்மரி கமாண்ட். இப்போ இதே நமக்கு வந்து டீடைலா வேணும்னா ஷோ ஐபி பிஜிபி ஷோ ஐபி பிஜிபி நெய்பர்னு கொடுத்தீங்கன்னா நெய்பரை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். இதுல வந்து இந்த கமாண்ட் ஷோ ஐபி பிஜிபி நெய்பர்ல போய் பாத்தீங்கன்னா இது எல்லாமே டீடைல்டா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஐபி பிஜிபி யூஸ் அப்படின்ற கமெண்ட் கொடுத்தோம்னா ஷோ ஐபி பிஜிபி ஓகேங்களா. இது வந்து லேர்ன் பண்ணிருக்க நெட்வொர்க்ஸை பத்தி கொடுக்குது. இப்போ வந்து இந்த பியர் இந்த அதாவது இந்த இதுல இருந்து பாக்குறப்போ இந்த பியர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கிற 170 நெட்வொர்க் அது லேர்ன் பண்ணிருக்கு பிஜிபி மூலமா. ஸோ இது வந்து ரவுட்டிங் டேபிள் மாதிரி டேட்டாபேஸ் டேபிள். இது ஷோ ஐபி பிஜிபின்ற கமெண்ட் வந்து இது வந்து டோபாலஜி, அதாவது டேட்டாபேஸை காமிக்கும். எந்தெந்த எல்லா பாசிபிள் இதுக்கும் நெட்வொர்க்கும் எப்படி ரீச் பண்றதுன்றத காமிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஐபி ரவுட்ல போய் பாத்தீங்க அப்படின்னாக்க அதுலயும் கிளியரா காமிச்சிருக்கும். ஷோ ஐபி ரவுட் நம்ம ஏர்லியரா பாக்குறப்போ டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பி யூஸ் அதாவது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிஜிபி இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ பிஜிபி யூஸ் பண்ணி அதாவது இந்த ரவுட்டர்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரவுட்டர்ல பார்த்தோம்னா பிஜிபி யூஸ் பண்ணி இந்த ரவுட்டர் வந்து 172.16.10.0 இந்த நெட்வொர்க்கை லேர்ன் பண்ணிருக்கு. ஸோ இதை ரீச் பண்றதுன்னா யார் வழி ரீச் பண்றது, இந்த நெய்பர் வழியா தான் ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து 10.10
10.1 அப்படின்றத இன்ஃபர்மேஷன் இங்க லேர்ன் பண்ணிருக்கு. ஸோ இதுல நமக்கு தெரியுது பிஜிபி நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. ஸோ நம்ம இதே தான் நம்ம இங்க போய் கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்க போய் வெரிஃபை பண்ணணும். அதே தான் ஷோ ஐபி பிஜிபி சம்மரி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிஜிபி நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகி 3 minutes and 12 seconds ஆயிடுச்சு. ஸோ இங்க இருந்து நம்ம போய் பாக்குறப்போ இவரோட நெய்பர் யாரு 10.10.10.2 இல்லையா, அதுதான் இங்க காமிக்குது. ஸோ அந்த நெய்பரோட அட்டானமஸ் சிஸ்டம் 2000. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்க காமிக்குது. அதே மாதிரி நம்ம இங்க போய் ஷோ ஐபி ரவுட் கொடுத்து பார்த்தோம்னா இந்த ரவுட் இன்ஃபர்மேஷன்ஸ்லயும் பார்த்தா பிஜிபி யூஸ் பண்ணி இந்த ரவுட்டரோட கனெக்ட் ஆயிருக்கிற இந்த லேன் செக்மெண்ட்டை லேர்ன் பண்ணிருக்கு. இதுதான் வந்து காமிக்குது. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜிபி வந்து ஒரு நெய்பர்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜிபியில் நெய்பர்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக எஸ்டாப்ளிஷ் ஆகாது. மேனுவலாக தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் யார் வந்து நெய்பர்னு சொல்லி, அவர் எந்த அட்டானமஸ் சிஸ்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றத வச்சு நம்ம வந்து மேனுவலாக தான் நெய்பர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பிங் பண்ணி பார்க்கலாமே. இது வந்து வேற அட்டானமஸ் சிஸ்டம், இது வந்து வேற அட்டானமஸ் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்றப்போ இது வந்து பிங் ஆகல, இப்போ வந்து பிங் ஆகுதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து சாம்பிளுக்காக நான் பிங் பண்ணி வச்சேன். இந்த பிசிலேருந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த பிசிக்கு நான் பிங் ஆகல. அதே மாதிரி இப்போ பிங் பண்ணி பார்க்கலாம். பிங் 192.168.10.1. ஸோ இட்ஸ் நத்திங் பட் இந்த பிசியோட ஐபி அட்ரஸ். ஓகே, நான் இங்க இருந்து இந்த பிசி பிங் பண்றேன். பார்த்தீங்கன்னா பிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டிஓ விடுவோம், அது ஏன்னா ஆர்ப்ல லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்து வந்து பிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிதான் வந்து பிஜிபி ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ